வணக்கம், என்னோடய பேர் பிஜு. நான் தேகானி செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் தேகானியில் வாத்து பண்ண வச்சுருக்கோம். நாட்டு வாத்துங்க, நாட்டு வாத்து, மண்ணில வாத்து, குசு வாத்து, அப்புறம் பெங்களா வாத்து, அந்த மாதிரி வாத்து பண்ண வச்சுருக்கோம். முட்டை பர்பஸ், முட்டை சேல் பண்ணுவாங்க. முட்டை குஞ்சு பொரித்து குஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி, பெருவெட்டு வெட்டு கோழி, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம். நான் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே இப்போ கொரோனா நிமித்தம், கொரோனானால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வாங்கி, நம்மக்கிட்ட இருக்கிறதும் மச்சான்ட்டையெல்லாம் கொஞ்சம் வாங்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ 7வது மாதம். எனக்கு 1.5 மாதத்துல 2 மாதத்துக்குள்ளே முட்டை வைக்கணும்னு சொல்லி தான் குஞ்சு கொடுத்தேன். ஆனால் அது 4 மாதம் கொஞ்சம் லைட் ஆகி போச்சு. இந்த மாதத்துலேருந்து தான் எனக்கு முட்டை வந்தது. இந்த வந்த முட்டையெல்லாம் நான் குஞ்சு பொறிக்க கொடுத்துருக்குறேங்க. அது குஞ்சு வெளியில் வந்தால் தான் நமக்கு இதோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு பெனிஃபிட்டுங்கிறது நமக்கு வரும். மற்றது என்னென்னா, இனி வைக்கிற முட்டை ஒரு சிலவங்க வாங்கிட்டு போகிறாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஹேச்சிங் முட்டை நான் 35 ரூபா கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்குன்னு கேட்டுக்கினாக்கா 15 ரூபா ரேஞ்சுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்போது இனி எப்படின்னா, புதன்கிழமை வர்ற மட்டும் ஒரு வாரத்தில் ஹேச்சரில் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து கொஞ்சம் பெருக்கி அப்புறம் சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போட்டிருக்கோம். அதை நாட்டு வாத்துங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தானுங்க. நாட்டு வாத்து முட்டை உங்களுக்கு ரொம்ப மருத்துவ குணம் இருக்கிறது. அது ஹீட்டை குறைச்சிக்குவாங்க. பைல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு கிடைச்ச முட்டை பத்துறதில்லை. எவ்வளோ முட்டை வந்தாலும் எனக்கு பத்துறதில்லை. வெளியின்னு வர நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் பெருக்கி பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இந்த வாத்து பண்ண வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஜஸ்ட்டு நான் ஆக்சுவலி ஒரு சமையல்காரர் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸு, செட்டிநாடு, மலபார் ஐட்டம் அப்படி பண்ணுற ஒரு குக்கு. ஆனால் துபாயில் பாதிக்கப்பட்ட பிறகு என்னாச்சுன்னா, என்னால் அது கடைப்பிடிக்க முடியல. என்னால் மீட்டுக்கொள்ள முடியல அதிலேருந்து. சரி, எப்படியோ நான் புக் பண்ணி விட்டேன். 3 லட்சத்துக்கு மேலான நம்பர் தான் எனக்கு கிடச்சிது டிக்கெட்டு. சரி, ரொம்ப நாள் பார்த்தேன். அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு டிக்கெட்டு வாய்ப்பு வந்தது. அப்படி சும்மா அப்படி உட்காந்துட்டு யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஒரு ஹோட்டல் போட முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிற ஒரு டீ கடை போடுறது கூட முடியாது. சமையல் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டைமில் ட்ரெயினில் எங்கள் அண்ணன் புள்ள கல்யாணத்துக்கு வரும்போது, கல்யாணம் முடித்து ஃபங்க்ஷனில் முடித்து குடும்பத்தோட வீட்டுக்கு வரும்போது ட்ரெயினில் உட்காந்து யோசனை பண்ணேன், என்ன பண்ணலாம், இனி நம்மளோட முன்னோட்டு எப்படி போகும், நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவேன் இதுங்கிறது ஒரு யோசனை. அப்படி பண்ணும்போது தான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஏரியா காலப்பட்டி அந்த ஏரியாவில் இருக்கும்போது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோழியை வளர்த்திருந்தேன். கொஞ்சம் வாத்தெல்லாம் போட்டு வளர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடு கோழியெல்லாம். அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை எப்படி பண்ணலாமா, நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு தாக்கு பிடிச்சிடும், அதுக்கப்புறம் என்ன வறுமை வர்ற மாதிரி அது பண்ணலாமான்னு நினச்சி தான் பார்த்துக்கனாக்கா இந்த மாதிரி வாத்து போட்டுடலாம். முட்டை கோயம்புத்தூர் வேறு இந்த மாதிரி ஃபார்ம் இல்லை, ஒரு பண்ணை இல்லை. சரி, நம்ம போட்டு அப்படியே முட்டையை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் முட்டைக்கு ரொம்ப டிமாண்டுங்க. எவ்வளோ முட்டை இருந்தாலும் தீர்ந்துருது. என்கிட்ட கொடுக்கறதுக்கு முட்டை இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. நாங்கள் வாத்து பண்ண வரையே அமைச்சு கொடுக்குவோம். ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தால் ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருந்துங்கனாக்கா அவங்க செலவு பண்ணி கொடுத்தா நாங்கள் அமைச்சு வாத்தையே கொண்டு போட்டு எல்லாம் அமௌண்ட் எல்லாம் அவங்களுக்கு தானுங்க. ஆனால் அமைச்சு கொடுக்கப்படும். அப்படி அமைச்சு கொடுத்துங்கனாக்கா வர்ற முட்டை நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு. வாத்து முட்டை போட்ட பிறகு கறிக்கு யூஸ் ஆகும். அது நமக்கு ஒரு நட்டமாக அந்தளவுக்கு இல்லைங்க. முட்டை எவ்வளோ நமக்கு கிடைச்சாலும் நமக்கு நல்லது.
ஏன்னா வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நம்மகிட்ட நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாத்து முட்டை இப்போதைக்கு வந்து 15 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஹேச்சிங்க்கு வந்து 35. ஆனால் நாட்டுக்கோழி முட்டை வந்து 17 ரூபாங்க. ஹேச்சிங்க்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறது இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுப்பேன். அப்படிங்க இருக்கிறத புக் பண்ணி வச்சு பக்கத்தில் வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கோயம்புத்தூர் நிறைய இடத்துல இந்த பொள்ளாச்சி, நெகமம், செஞ்சேரிமலா இந்த இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்து வளர்க்குறதுக்கு வாங்குறாங்க, சாப்பிட்றதுக்கு கேட்டாலும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பெனிஃபிட் இருக்கும். இனிமேல் வந்து டிசம்பர்லேருந்து மேலேக்கு பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து குஞ்சு நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டே ஓல்டு குஞ்சு வந்து 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு நாட்டு வாத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாத்து வந்து போக போக ஒரு வாரம், ஒரு ஒன் மந்த்து, 1.5 மாதம், 2 மாதம் அந்த மாதிரி வரும்போது ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருக்கு எவ்வளோ குஞ்சு வேணாலும் நம்ம வந்து அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி வந்து புக்கிங் இருக்குது. ஒரு 500 குஞ்சு புக்கிங்கு இப்போ ஸ்டார்டிங் ஆனதுனால 500 குஞ்சு தான். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம ஆர்டர் எடுத்தாலும் கொடுக்க முடியாமல் போனால் வம்பு, அது நல்லா இருக்காது. அதனால் வர்ற 500 குஞ்சு இல்லைன்னா 1000 குஞ்சு அது வந்து இப்போ வந்து ஆல்ரெடி இந்த புக்கிங் இருக்குது, அது கொடுத்துட்டு நம்ம வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு. இதெல்லாம் பேரண்ட்டு. ஹேச்சிங் எக்குக்கும் சாப்பிட்ற எக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹேச்சிங் எக்குன்னா நமக்கு வந்து ஒரு 6, 7 அந்த மாதிரி நாளுக்கு 6 to 6, 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி முட்டை கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து பழைய முட்டை தான் கொடுக்க முடியும். ஹேச்சிங்க்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 முட்டை கேட்டேன், இல்லை ஒரு 300 முட்டை வேணும், இல்லை 100 முட்டை வேணும்னு சொன்னால் நான் அந்த ஃப்ரெஷ்ஷான முட்டை, நல்ல முட்டை, ஹேச்சிங் முட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ எங்கிட்ட நம்மக்கிட்ட என்னென்ன முட்டை கிடைக்கும்? நாட்டு வாத்து முட்டை இப்போ வந்து நம்மகிட்ட கிடைக்கிறது வந்து நாட்டு வாத்து முட்டையும் கோழி முட்டையும் தான் கிடைக்கும். அப்புறம் ஃப்ரெண்டு வந்து வச்சுருக்குறாங்க, நிறைய பேர் ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. லிங்க் இருக்கிறனால வந்து நம்ம வந்து லெகன் முட்டை வந்து வாங்கி கொடுத்துருவோம். அது வந்து ஓனுக்கு ஒரு ரைட்டுங்க. இது பராமரிப்புலாம் எப்படிங்க பண்ணுறீங்க? பராமரிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஒரு வேளை ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நான் வெளியில் வந்து மேய்ச்சிடுவோம். இந்த புல்லெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த பூச்சி எல்லாம் இருக்குது, அது ஆர்கானிக்ஸ் அவங்க சாப்பிட்றது. 8 மணிக்கு அப்புறம் நான் வந்து தவிடு, புண்ணாக்கு, சோளம், குருணை, நெல்லுந்தவிடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அரிசி இருந்தால் கூட அரிசி கூட, கோதுமை கிடச்சி கோதுமை கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருவோம். சாயந்தரம் அதே மாதிரி ஒரு 5 மணிக்கு விட்டு ஒரு 6:30 மணி 7 மணிக்கு உள்ள இருட்டாகிறதுக்குள்ளே வந்து உள்ளே ஏற்றிடுவோம். உள்ளே ஏற்றிட்டு மிச்சம் இருந்தால் தண்ணியெல்லாம் வச்சு குடிக்கிற தண்ணி வச்சு கொடுத்து அப்படியே பராமரிக்கும். அப்புறம் வயல் வந்து ஒன்று இருக்குது, இது வந்து வாத்துக்கு மஸ்ட்டு. இந்த வயல் இருந்தால் தான் வாத்து வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா, அவங்க ஹீட்டு வந்துங்கனாக்கா உடனே போய் தண்ணிக்குள்ளே இறங்கிடும். அப்புறம் கொஞ்சம் எல்லாம் குளிச்சு வந்தீங்கனாக்கா உடனே வந்து நயலுக்கு வந்துடும். அப்படி பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்டிஃபைடு ஜஸ்ட்டு சிம்பிள் மெத்தேடு, ஹையஸ்டி லெவலு பெரிய லெவலுக்கெல்லாம் கிடையாதுங்க. சிம்பிள் மெத்தேடு. ஒரு மனுஷன் ஒரு 3 லட்சம் ரூபா வச்சுருக்கு, எனக்கு இந்த மாதிரி பண்ண ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாங்கனாக்கா ஒரு 1000 பாத்து போட்டு நம்ம வந்து பராமரிச்சிங்கனாக்கா அதே போதும். சரிங்களா? மினிமம் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் மினிமம் ஒரு 3 ரூபா இருந்தால் போடலாங்க. ஒரு 1000 பாத்து போடலாம். ஆனால் வந்து அதோட முட்டு வேலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஷெட்டு வந்து சும்மா லைட்டு வலை தானுங்க. இந்த வலை வந்து நாட்டி விட்டு அப்படியே ஜஸ்ட்டு போட்டிருக்கு. பெருசாக கோழி பண்ணைக்கெல்லாம் போடுற மாதிரி 10 லட்சம் 20 லட்சம்லாம் போட வேண்டாங்க. ஒரு வாத்து வந்து 250 முட்டை வைக்கும். இப்போ வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வச்சேன், ஆனால் ஒரு முட்டைக்கு நான் நன்றி சொன்னேன். ஒரு முட்டை வந்துருச்சு, சரி ஓகே கிடைக்கும். அப்புறம் போக போக வந்து 5 முட்டையாச்சு, 10 முட்டையாச்சு, அப்புறம் 20 ஆச்சு. திடீர்னு 5 முட்டைக்கு வந்துச்சு, திடீர்னு 20, 30 ஆயிடுச்சு, அப்படியே 80, 100 வரைக்கும் வந்துருச்சுங்க. இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இனி வந்து என்னோடய இதில் வந்து டார்கெட் வந்து 350 முட்டை எனக்கு கிடச்சா போதும். கிட்டத்தட்ட 700 வாத்து இருக்குங்க. 350 முட்டை கிடச்சா போதும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் இருக்குது. அதே சந்தோஷம். ஒரு கறி கொடுக்குறீங்களா? கறி வந்து நான் வந்து கொடுக்கும்போது பொட்டை வாத்து வந்து கொடுக்க மாட்டேன். பொட்டை வாத்து வந்து இப்போ வந்து முட்டை வைக்கிற ஸ்டேஜ் இருக்கிறனால 450 ரூபா 500 தான் மினிமம் வாங்குறாங்க. யாராவது இதை கேட்டிங்கனாக்கா ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி அப்படின்னு. கறிக்கு கொடுக்கறது வந்து 400 ரூபாங்க. ஒரு சேவல் 1.5 கிலோ கறி இருக்கும், உயிரோட லைவ் வெயிட்டு. வெட்டி கொடுத்தீங்கனாக்கா ஒரு 50 ரூபா 25 ரூபா நீங்களே லேபர். ஆமாம், வெட்டி கொடுத்தீங்கனாக்கா நாங்களே ஒரு 50 ரூபா 25 ரூபான்னு சொல்லி
பண்ணிவிடுவாங்க. ஒரு 4-5 வாத்து எடுத்திங்கன்னா 25 ரூபா போட்டுருவேன். ஒரு வாத்து எடுத்து 50 ரூபா போட்டு அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் வாத்து வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்கினவங்களாம் நல்லா இருக்குது, சமைச்சு வேற கொடுக்கும். நான் சமையல்காராக இருக்கிறனால எது என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க. ரோஸ்ட்டு, பெப்பர் மசாலா, சாதா நாட்டுக்குழம்பு, அந்த மாதிரி வறுவல், சுக்கா, ட்ரை ஃப்ரை மட்டும் பண்ண மாட்டேன். ட்ரை ஃப்ரை வந்து வாத்துக்கறி போட்டால் நல்லா இருக்காது. மற்றபடி குழம்பு வகைகள் நிறைய பண்ணி கொடுத்துருவாங்க. மிக்ஸு பண்ணி கொடு, சில்லி ஃப்ளைக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, சில்லி போட்டு கொடுத்துருவாங்க. பல்காக கட்டலாம். ஒரு வாத்துலேருந்து 10,000 வாத்து கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஆர்டர்லேருந்து 50 ஆர்டர்லேருந்து 50,000 பேத்துக்கு வரைக்கும் செய்யக்கூடிய திறமை, அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது, பண்ணுவாங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்க ஆல்ரெடி வந்து கேட்ரிங்கில் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா ஐட்டம்ஸு, ஜூஸ் அண்ட் பர்கர், சாண்ட்விச் ஐட்டம்ஸு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சரி இதே நோக்கமாக வச்சு கொஞ்சம் கொண்டு போகலாம். கொஞ்சம் இறங்கின பிறகு நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு, கொஞ்சம் வந்தால் தான் நமக்கு பெனிஃபிட்டு. அப்படி பண்ணையை டெவலப் பண்ணலான்னு இருக்கீங்க. பண்ணையை வந்து இனி டெவலப் பண்ணணும். இது நான் போட்டு பார்த்தேன். இப்போ வந்து சைடில் எப்படி இருக்கீங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10 அடி அந்த பக்கம், 10 அடி இந்த பக்கம் தள்ளி அந்த பக்கம் இழுத்து அந்த கடைசி வரைக்கும் போடலாம். கல் போட்டு கம்பி வரை போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பண்ணை டெவலப் ஆகணும். ஹேச்சரிலாம் எப்படி பண்ணுறீங்க? ஹேச்சரிங் வந்து இப்போ வந்து நான் எங்களுக்கு வந்து இங்கே கரண்ட் இல்லை. நாங்கள் யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோங்க. நம்ம இது சோலாரு கரண்ட்டு நம்ம எடுத்துக்காரங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஷெட்டு போட்டு கொடுத்து. அப்படி பண்ணுங்கனாக்கா நமக்கு வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஹேச்சிங்க்கு வந்து நான் வந்து மிஷின் ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன். ஒரு 700 முட்டை கொடுத்துருக்கேங்க. அப்புறம் இந்த புதன்கிழமையும் கொடுத்துருவாங்க. அது கொடுத்த பிறகு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ டே ஓல்டு சிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. டே ஓல்டு சிக்கு வந்து 60 ரூபா. ஆமாங்க, நாட்டு வாத்து. கேட்டாலும் கொடுப்பீங்க? ஆமாம், கேட்டுங்கனாக்கா அவங்க அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி புக் பண்ணி அமௌண்ட்டை ஃபில் பண்ணால், அட்வான்ஸ் ஃபில் பண்ணால் நம்ம கொடுத்துருவோம். உங்கள் நம்பர் சொல்ல முடியுங்களா? 934222 70164. இது எந்த இடத்துல இருக்குங்க? இது வந்து கரெக்டாக வந்து செட்டிப்பாளையத்துலேருந்து தேகானி, வடசுத்தூர் ரோடு, தேகானி ப்ராப்பராக வந்து அட்ரஸ் வந்து தேகானிங்க, மங்கம்மன் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டு. இப்போ இந்த ஹோட்டல்ஸ்லாம் ஆர்டர் கேட்டால் நீங்கள் டெலிவரி பண்ண முடியுமா, இல்லை அவங்க வந்து? ஹோட்டல்ஸுக்கெல்லாம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இந்த பேரண்ட் மட்டும் இது இருக்கிறனால கொஞ்சம் ஐட்டம்ஸு அவங்க கேட்குற பல்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அவங்க கேட்குறது நம்ம ரேட்டு கட்டுப்படியான நம்ம பண்ணுவோம். வேறு எதுவும் சொல்லணும்? மக்கள் வந்து நல்லா இந்த மாதிரியெல்லாம் ஹேச்சிங் பண்ணால் வந்து ஒரு ஆளுக்கு தொழில் இல்லாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது, ஏதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இருந்தால் கூட என்ன மாதிரி உடஞ்சி போனவங்க வந்து போட்டது தான். இப்போ நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். தெரிஞ்சிருச்சு முட்டை வருதுன்னு தெரிஞ்சிருந்தா சந்தோஷமாக இருக்குது. சரி, கிடைக்கிறது லாபம், அது இப்படி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து எது பண்ணணும் ஒரு ஐடியா இல்லாமல் தவிச்சிட்ருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம். நாட்டுக்கோழி போடுங்க, வாத்தை போடுங்க, அது பாட்டுக்கு நான் தானாக நடந்துடும். ஒன்றும் ரிஸ்க் இல்லை. எங்கேயாச்சும் போகணுமா, கேட்டை பூட்டிட்டு போயிட்டே இருங்க. நாய் தொல்லை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நைட்டு வந்து எனக்கு தூக்கம் இல்லை. நைட்டு ஒரு 10-12 டைம் வந்து நான் எந்திரிப்போம். ஏன்னா வந்து நம்ம நாய்ங்க குறைக்கும் போது நான் வந்து எந்திரிச்சு பார்ப்போம். அப்போ வந்து சுற்றி காட்டு நாய் இருக்கும், அது தகுந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு வாத்து வந்து குஞ்சுலேருந்து பெருசாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 6 மாதம், 6-7 மாதத்துல வந்து அது வந்து வயசுக்கு வந்து முட்டை வச்சிரும். அதான் கணக்கு. எவ்வளோ நாள் வரைக்கும் முட்டை? அது வைக்கல 2-3 வருஷம் வைக்கும். முட்டை கம்மியாகும்போது கழிச்சிக்குவாங்க அந்த மாதிரி. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. முட்டை கம்மியாகும்போது கழிச்சிக்குவோம். மற்றது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஐயோ இது என்ன பண்ணுவேன் எது பண்ண அதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த வாங்குகிற காசே நம்ம விற்கும்போதே கிடைக்கும். அந்த வாத்து முட்டை வந்து நமக்கு வந்து கிஃப்ட்டு, அது ஒரு வந்து தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஆனால் வந்து இந்த ஐட்டம் விற்கும்போது நெக்ஸ்ட் பேட்ச் போகிறதுக்கு நமக்கு முட்டை கிடைக்கும். முட்டை கிடச்சி அந்த முட்டையில் அதான் இங்கும் நமக்கு. அது கொஞ்சம் பொரிச்சிங்கனாக்கா இனியும் நமக்கு வந்து பெஸ்ட்டு. முட்டை வந்து 15 ரூபா. நிறைய முட்டை வைக்கிறோம் வந்து பார்த்தா கேரளா சைடில் பார்த்தா 7 ரூபா 8 ரூபா தான் இருக்கும். ஆனால் கம்மியாக இருக்கும்போது நமக்கு இந்த ரேட்டு தான் இப்போ கொடுக்க முடியும். நிறைய வச்சிங்கன்னா நானே அந்த 7 ரூபா 8 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 10 ரூபா வரைக்கும் பிடிச்சிரும். இப்போ நமக்கு கம்மியாக இருக்கிறனால எப்படி? சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ மக்கள் பார்த்து ஏதோ முடிவு இருந்தால் சொல்லுங்கள். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.